மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மோகன்லால். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? எதற்காக இந்த ராஜினாமா? பின்னணி என்ன? கேரளாவினுடைய மலையாள நடிகர்கள் சங்கத்தினுடைய அமைப்பான அம்மா அமைப்பினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து தன்னுடைய ராஜினாமாவை தற்போது அதிகாரப்பூர்வமாக மோகன்லால் அறிவித்துள்ளார். அந்த அம்மா அமைப்பினுடைய 17 ஒட்டுமொத்தமான செயற்குழு உறுப்பினர்களான 17 பேரும் தற்பொழுது இன்று ஒரே நாளில் ராஜினாமா செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜெகதீஷ் பாபுராஜ், ஜோமோல், அன்சிபா ஹசன், ஜெயன் சேர்தலா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய செயற்குழு உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்துள்ளார். ஒட்டுமொத்தமாக அந்த அம்மா அமைப்பினுடைய அந்த செயற்குழு என்பது கலைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமீபத்தில் வெளியான ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு பாலியல் வன்புறுத்தல்கள் என்பது மலையாள திரையுலகில் நடந்துள்ளது என்பதை வெளிச்சத்தில் கொண்டு வந்த நிலையில் அதனை அடுத்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த ஒரு முடிவிற்கு மோகன்லால் வந்ததாக தெரியப்பட்டுள்ளது. தார்மீக பொறுப்பேற்று அம்மா அமைப்புடைய தலைவர் என்ற பொறுமையில் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இந்த பதவியை ராஜினாமா செய்வதாக மோகன்லால் அறிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் அவர் தரப்பிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்டாக வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் தற்போது முதற்கட்டமாக கிடைத்துள்ளது. ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது அம்மா அமைப்பு மற்றும் அதனுடைய அதன் செயலராக இருந்த சித்திகி உள்ளிட்டோர் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில் சித்திகி நேற்று முன்தினம் அவருடைய செயலர் பதவியை ராஜினாமா செய்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மட்டுமல்லாமல் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள முக்கிய சினிமா பிரபலங்கள் மீதான முன்வைக்கப்படும் அந்த குற்றச்சாட்டுகள் தற்பொழுது வெளியாகி வரும் நிலையில் அதற்கு பொறுப்பேற்கும் வகையில் அமைப்புடைய தலைவர் என்ற முறையில் தற்பொழுது நடிகர் மோகன்லால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அவரோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக 17 செயற்குழு உறுப்பினர்களும் தற்போது ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ராஜினாமாவை சமர்ப்பித்துள்ளார்கள். ஏற்கனவே மற்ற நடிகர்கள் மீது தொடர் புகார்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் ஏற்கனவே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா சுச்சிந்தர் விவகாரத்துல? மிக முக்கியமாக அதாவது வழக்குகள் என்பது பதியப்பட்டு விசாரணை நடைபெற்ற பின்னர் தான் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் என்பது தொடங்கும். ஏற்கனவே கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த சங்கத்தில் வழங்கப்பட்ட புகார்கள் தவிர எஃப்ஐஆர் என்பது போன்ற அதிகாரப்பூர்வ புகார் என்பது தற்பொழுது வரையிலும் பதிவு செய்யப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். முதற்கட்டமாக ரஞ்சித் மற்றும் சித்திகி ஆகியோர் மீதாக விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நடிகை ரேவதி சம்பத்தினுடைய அந்த வாக்குமூலம் என்பதும் அவருடைய புகார் அடிப்படையிலும் சித்திகி மற்றும் ரஞ்சித் மீதான ஒரு நடவடிக்கைகள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும். அதன் பிறகுதான் இந்த ஒரு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் என்பது தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அம்மாவினுடைய அந்த அமைப்பின் சார்பாகவே அவர்கள் முன்வந்து தங்களுடைய வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னணி நட்சத்திரங்களான பிருத்விராஜ், பார்வதி திருவோத்து ஆகியோரும் முன்வைத்து வருகிறார்கள். அமைப்பை முன்வந்து யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை உள்ளது என்பதை விரிவாக விசாரிக்க வேண்டும். ஹேமா கமிட்டியினுடைய அந்த கண்டறிதல்கள் அனைத்தையுமே அவர்கள் உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் பல்வேறு நேற்று நடைபெற்ற அந்த சந்திப்பின் பொழுது நடிகர் பிருத்விராஜும் அவர் அதில் கோரிக்கையாக வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மலையாள திரையுலகினுடைய 2 சங்கங்கள், மிக முக்கியமாக பெண்களுக்காக தொடங்கப்பட்ட அந்த WCC என்ற அமைப்பு, அது மட்டுமல்லாமல் இந்த அம்மா அமைப்பு ஆகிய 2 அமைப்புகளுமே ஒன்றாக இணைந்து திரையுலக நட்சத்திரங்களுக்கான அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தற்போது முதற்கட்டமாக அனைத்து நடிகர்களுமே முன்வைத்து வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.